என்ன மேன், எதுக்கு இங்க வந்த? எதுக்காக மகன் அடிச்சு இழுத்துட்டு வந்த? அப்பா, அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லணும், ஏன்னா நான் அவரோட ஃபாதர். சொல்றேன், இங்க இல்ல, நாளைக்கு கோர்ட்ல. ரஞ்சித் சார், எஃப்ஐஆர் போடு. எஸ் சார். டாடி, இன்னும் அவனை பிடிக்கல? பிடிக்கலையா? அங்க போய் பார். எங்க அந்த ராஸ்கல்? நீங்களா? அப்பா, நான் சொன்னா இவர் இல்ல, என் கூட காலேஜ்ல படிக்கிற கருப்பா கட்டையா ஒரு பையன். அவன் பேரு போஸ். என்ன, நீ தர்மலிங்கத்தோட மகன் சொன்னியே, அது இவன் தான், இவரோட பையன். அவர்தான் இவருடைய மகன் போஸா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்படியா? கான்ஸ்டபிள், அந்த பையனை வெளில அனுப்பு. தம்பி, உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் நினைக்க கூட இல்ல. இட்ஸ் ஓகே டாட். வாங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. பரவாயில்லைங்க. தர்மலிங்கம், உன் பையனை அழைச்சிட்டு போலாம். வெயிட் பண்ணுங்க. டாட், மிஸ்டர் ராவன், கொஞ்சம் கூட விசாரிக்காம என் சன்ன அடிச்சு இழுத்துட்டு வந்தீங்களே, இப்ப அவருக்கு ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கும் எனக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானத்துக்கு பதில் சொல்லுங்க, நான் கூட்டு போறேன். இதோ பார், நான் ஒரு போலீஸ் ஆபீசர். யார வேணாலும் பிடிப்பேன், அடிப்பேன். எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. போவடியே. நான் என்ன கலாச்சாரம் காட்சிட்டு உங்க மாமூல பங்கு கொடுக்குற பாட்டி நினைச்சிட்டியா? மரியாதையா மாங்கிட்ட மன்னிப்பு கேளு. என்னது? சார் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? போய் கைய வைக்கல. போலீஸ் பாக்க மாட்டேன். நான் தான். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். யோ, சின்ன பொண்ணு, அதுக்கு தெரிஞ்ச மரியாதை கூட உனக்கு தெரியலையா? உன் பவர் என்ன நீ காட்டிட்ட, என் பவர் என்ன நான் உனக்கு காட்டுறேன். ஐசே, கெட் அவுட். டேய், வாய முறா. போஸ், அவன் பேரை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க நீங்க. யார பிடிச்சே பாரு. அப்பா, என்ன முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க? தப்பு நம்ம மேல இருக்கும்போது மன்னிப்பு கேட்டா என்ன குறைஞ்சே போயிடுவீங்க. இடியட். ஓடி வெளியே. போ, போ வெளியே. சரி சரி, அப்பா தானே அடிச்சார். அப்பா என்ன அடிச்சதுனால அழலம்மா. என்னோட அவசர புத்தினால அந்த அப்பாவி போச வெறித்தனமா அடிச்சிருக்காரு. அது நினைச்சு என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? தப்புன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்கறது தப்பா அம்மா? டாடிக்கு தான் ஒரு எஸ்பேங்கிற ஈகோ நிறைய தான் இருக்கு. ஏதோ நடந்தது நடந்து போச்சுமா, அதையே நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படி? வா சாப்பிடலாம் வா. எனக்கு சாப்பாடு வேணும், ஒண்ணு வேணும். கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க. ரம்யா, சொன்ன கேளுமா. ப்ளீஸ் லீவ் மீ அலோன் மா. எப்படி சார் போலீஸ்னா விட்ட முடியுமா? அதெல்லாம் ஐஜி பார்த்து வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. நான் அப்புறம் பேசுறேன் சார். வணக்கம் அங்கிள். ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், ஐம் வெரி சாரி அங்கிள். என்னோட அவசர புத்தினால அவருக்கு அடிபட்டது நினைச்சு ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்ல. ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போயிடுறேன் அங்கிள். வேணாமா, நீ இன்னும் அவரை பார்க்கவே இல்லை. வெறுமனே பேரை சொன்னதுக்கு அவருக்கு இந்த நிலைமைனா இன்னும் நீ பாத்தீங்கன்னா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. தயவு செய்து எடுத்து காய்ப்பு. அங்கிள் ப்ளீஸ், என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவை அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறேன். மன்னிப்பு தான் போலீஸ் ஸ்டேஷன்லயே கேட்டீல, அப்புறம் என்ன? அது போதும், நீ ஒன்னும் அவரை பார்க்க வேண்டியதில்லை. அங்கிள் ப்ளீஸ், பாப்பேன். நீங்க என்ன தடுத்தாலும் அவரை பார்த்தே தீருவேன். ஏன்னா அவரை பார்க்கிற உரிமை எனக்கு இருக்கு. பாஸ், நீங்க எங்க இருக்கீங்க? பாஸ், 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 பாஸ்.